அன்பிற்குரியவர்களே. அடுத்தது நம்முடைய உடலில் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா அன்பிற்குரியவர்களே? நம்முடைய உடல் வலிமையாக இருக்கும், நம்முடைய உடல் மெலிந்து இருக்காது, பலகீனமாக இருக்காது, வலிமை மிகுந்ததாக நம்முடைய உடல் மாறும் என்பதாக சொல்லுவார்கள். அதே போல நம்முடைய நேரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான் என்றால் அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நிறைய வேலை செஞ்சிருப்போம், நேரம் பார்த்தா ரொம்ப குறைவான நேரமா இருக்கும், குறைஞ்ச நேரத்துல நிறைய வேலைகளை செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய நேரத்துல பரக்கத் செய்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்துல பரக்கத் செய்திருக்கிறான் என்றால் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய உள்ளம் எதை பற்றியும் கவலைப்படாது, எதை பற்றியும் நினைச்சு தோண்டு போகாது. நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் நிம்மதியாக இருக்கும். நிம்மதியாக நம்முடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய உள்ளங்களாக நாம் மாறி போவே என்றால் அல்லாஹ்வுடைய உள்ளத்துக்கு பரக்கத் செய்திருக்கிறான் என்பது அர்த்தம் இருக்கிறவர்களே. அப்ப பரக்கத் எவ்வளவு முக்கியமானது என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.